டிஜிட்டல் முறையில ஏத்தி குடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் முறையில ஏத்தி குடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. சீக்கிரமா நம்ம மாட்டிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு பண்டில் பெரிய பண்டல் நெறைய ஒரு பெரிய புக்குன்னு நெனச்சுக்கோங்க. அதாவது லட்சக்கணக்கான பேப்பர் அதுல இருக்குது. அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே குடுத்துருக்காங்க. இந்தாங்க உங்களால முடிஞ்சத பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. சரி, ஆனாலுமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம கண்டே புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தளர விடாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேடியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நமக்கே ஒரு ஷாக் குடுக்குற வகையில இருக்கு. ஒரு தொகுதியில மட்டும், அதாவது அந்த தொகுதியில மட்டும் 1,250 கள்ள ஓட்டு இருந்திருக்குது. ஹே ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தின் மகாதேவபுரத்துல உள்ள ஒரு தொகுதியில 1,250 கள்ள ஓட்டுகள் போட்டிருக்காங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் 300 எம்பிக்களும் போராட்டம் தெரிவிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 6 குற்றங்கள வச்சிருக்காங்க. அது என்ன குற்றங்கள்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். அதாவது நேத்தைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் வந்தும், அது மட்டும் இல்லாம 300 எம்பிக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல இருந்து நேரா தேர்தல் ஆணையத்துக்கு போராட்டம் நடத்துனாங்க. என்ன காரணத்தினால இந்த போராட்டம் நடத்துனாங்க? அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி அவர்கள் வந்து சரமாரியான 6 குற்றங்கள் முன் வச்சாங்களா? அது என்னென்ன குற்றங்கள்? அத தெளிவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர் பட்டியல்ல வந்து டூப்ளிகேட் பெயர் எல்லாம் இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள வந்து இது பாதிக்குது. அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குற்றங்கள் வச்சிருக்காங்க நம்ம ராகுல் காந்தி அவர்கள். 2வது குற்றம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில மகாதேவபுர தொகுதியில சரியா 1,250 கள்ள ஓட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 லோக்சபா தேர்தல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தொகுதியில மட்டும் 1,250 கள்ள ஓட்டுகள் இருந்திருக்குது. இத 5 வழியா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த 5 வழியா எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 11,965 டூப்ளிகேட் வாக்காளர்கள் சரியா? அடுத்தது 40,009 முகவரி, அதாவது போலியான முகவரி, அட்ரஸ்லாம் போலியா இருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம இப்போ சொந்த அட்ரஸ்ல இருக்கிறோம். வேற அட்ரஸ் குடுத்து ஓட்டு போடுவோம்ல. அந்த மாதிரி போலியான முகவரி அங்க இருந்திருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். முகவரியில இருக்க இடத்துல வந்து ஒரு மாதிரி 0 ஒரு மாதிரி நம்பர்ஸ் அப்படி வந்து டிஃபரெண்ட்டா வந்து தனியா தெரிஞ்சு சரியா? அடுத்தது 10,452 ஒரே முகவரியில, ஒரே அட்ரஸ்ல நெறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. சரியா? ஒருத்தங்க 2 பேர் இல்ல. நெறைய பேர் போட்டுருக்காங்க. அதுல தான் 10,452 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது 4,132 தவறா புகைப்படங்கள வைத்து, அதாவது ஒருத்தங்களுடைய புகைப்படம் இதா தான் இருக்கும். இன்னொரு புகைப்படத்த வச்சு அவங்க வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அதையும் ராகுல் காந்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு 33,692 படிவம் 6ஐ வந்து பயன்படுத்தி வாக்கு போட்டிருக்காங்க. அதாவது ஃபேக்காட்டு போடுவாங்கல்ல, கள்ள ஓட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரி, 3வது குற்றம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல உள்ள சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் ஏழை சிறுபான்மை மக்கள், அது மட்டும் இல்லாம முஸ்லிம், தலித்தின மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கணக்குப்படி வந்து 65,00,000 மக்களுடைய ஓட்ட வந்து நீக்கப்பட்டிருக்குது. மோஸ்ட்லி இவங்களுடைய ஓட்டுகள் எதனால நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியா ஹிந்து மக்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கட்சி வந்து ஜெயிக்கும். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முஸ்லிம் இனத்த மக்களையும், தலித் இன மக்களையும் அவங்களுடைய வாக்க வந்து நீக்கப்பட்டிருக்குது. இத வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அடுத்த குற்றம் என்ன சாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்கள் வந்து பாஜவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட கூட்டு சேர்ந்து கூட்டாளியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு ஒரு வாக்கு தான் குடுக்கணும். பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கையும் தாண்டி அதிகமா வாக்கு உரிமை குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி
குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இனி அடுத்ததா என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி முறைகேடா வாக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ எந்த ஒரு செயல்கள், எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே, எத இணைக்கனாலுமே ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும்னு தானே சொல்றாங்க. அதே வாக்கு போடும்போது, அதாவது ஓட்டு போடும்போது ஆதார் கார்டு வச்சு சரி பார்த்து அலோ பண்ணலாம்ல. அந்த மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாங்க. அடுத்ததா என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சரியா தேர்தல்கள்ல அதிக மோசடி இருக்குது. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு உடந்தையே இருந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க ராகுல் காந்தி ஐயா அவர்கள். சரி இனி அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதாவது ஒரு எலக்ஷன் தேர்தல் நடக்குது. அந்த வாக்குகள் வந்து ஏதாவது டவுட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு சரியா? அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1951 சரியா? தேர்தல் ஆணையத்திலமிருந்து ஏதாவது ஒரு வாக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ட நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. சரியா? அதுதான் அந்த சட்டம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து டவுட்ல வந்து அ எங்க மகாதேவபுர தொகுதியில உள்ள வாக்கு பட்டியல்ல உள்ள எல்லா லிஸ்ட்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லிஸ்ட் எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க எனக்கு தாங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. சரி, உடனே இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பா இது அவ்வளத்தையுமே டீட்டெயிலா குடுத்துருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அப்படி குடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சிருந்தா டிஜிட்டல் முறை இப்போ உள்ள டெக்னாலஜி எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ விஷயங்களோ இருக்குது சரியா? உடனே டவுட் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலும் பண்ணலாம். டிஜிட்டல் முறையில ஏத்தி குடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் முறையில ஏத்தி குடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. சீக்கிரமா நம்ம மாட்டிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு பண்டில் பெரிய பண்டல் நெறைய ஒரு பெரிய புக்குன்னு நெனச்சுக்கோங்க. அதாவது லட்சக்கணக்கான பேப்பர் அதுல இருக்குது. அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே குடுத்துருக்காங்க. இந்தாங்க உங்களால முடிஞ்சத பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. சரி, ஆனாலுமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம கண்டே புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தளர விடாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேடியிருக்காங்க. ஒரு குழு அமைச்சு கிட்டத்தட்ட எத்தன மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் இத தேடுறதுக்காக செலவிட்டுருக்காங்க அவங்களுடைய நேரத்த. அதே மாதிரி 6 மாசமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எத்தன வாக்குகள் அதுல வந்து கள்ள ஓட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டீட்டெயிலா எடுத்து ஒரு பேப்பர் காப்பி போட்டு, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து, "என்ன பாருங்க இவங்க அட்ரஸ் இப்படி இருக்கு. தாயார் பேர் இப்படி இருக்கு. தந்தையார் பேர் இப்படி இருக்கு. வீட்டு அட்ரஸ்ல 0 இருக்குது." அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் ஆட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க, வெளிய சொல்லியிருக்காங்க. சரியா? இது வெளிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஷாக் குடுக்குற வகையில இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிளான் போடுறாங்க. ராகுல் காந்தி அவர்களும் அவங்க கூட சேர்ந்து 300 எம்பிக்களும் என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் நடத்தியே ஆகணும். இத கண்டிப்பா கேட்டாகணும். சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்துல இருந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கி அங்க போய் போராட்டம் நடத்துறாங்க. சரியா? அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் நடத்த போறாங்க. அப்ப என்ன பண்ணணும், காவல்துறை அதிகாரிகள்ட்ட சொல்லணும். இந்த டேட்டுக்கு நாங்க போராட்டம் நடத்த போறோம். நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லணும். பட் எதுவுமே அவங்க சொல்லல. சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் நடத்த போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் இத அறிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு வாராங்க. வந்து அதாவது தடுக்குறாங்க. செக் போஸ்ட்லாம் போட்டு இந்த மாதிரி இங்க போக்கூடாது. அங்க அலோவ் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு, அந்த தடுப்புகள தள்ளிட்டு, அதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா போறாங்க. போனதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரிகள் வந்து, சரி இவங்கள எப்படியாவது புடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புடிக்கிறதுக்கு இது பண்றாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் அந்த தெருவுக்குள்ள அதாவது ரோட்ல வந்து இருக்குறாங்க. இருந்து மறுபடியும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த மாதிரி தீவிரமா போராட்டம் நடத்திட்டு இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே கைது பண்றாங்க. கைது பண்ணி ஒரு வேன்ல அடைச்சு போட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி வைக்கிறாங்க. சரி இத குறித்து காவல்துறை அதிகாரி கிட்ட, "நீங்க எதுக்கு இவங்கள கைது பண்ணலாம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து, "நாங்க வந்து கைது பண்ணல. நாங்க தடுப்பு காவல் தான் பண்ணுனோம். அதாவது அவங்க வரமாட்டேன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம்னு தெரியாது. நாங்க தடுப்பு காவல் பண்ணுனோம்." அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து தெளிவா திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய சம்பவங்க. இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. நடந்ததுக்கு எப்படியோ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவங்க வந்து 6 மாசம் கழிச்சு இந்த விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. பட் அவங்க ஸ்டார்ட்டிங்லயே இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, பட் யாருமே நம்பியிருக்க மாட்டோம். அவ்வளத்துக்கு லட்சக்கணக்கான பேப்பர் பண்டில்ஸ வந்து 6 மாசம் இருந்து சர்ச் பண்ணி, நம்மளுக்கு வந்து அதிகப்பூர்வமான தகவல் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம,
டிஸ்ப்ளேல கூட காமிச்சிருந்தாங்க. நெறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நமக்கே ஒரு ஷாக் குடுக்குற வகையில இருக்கு. ஒரு தொகுதியில மட்டும், அதாவது அந்த தொகுதியில மட்டும் 1,250 கள்ள ஓட்டு இருந்திருக்குது. இப்போ நம்மள பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல ஒரு எலக்ஷன் நடக்குது. அந்த ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறோம். ஃபாரின்ஸ்ல ஒருத்தங்க இருக்குறாங்க. அந்த எலக்ஷன் டைம்ல என்ன பண்றாங்கன்னா, கம்பெனில வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்னு மாதிரி என்ன பண்றாங்கன்னா, கம்பெனில இருந்து லீவ் எடுத்துட்டு மெனக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இங்க வாராங்க. வந்துகிட்டு டிராவல் சார்ஜ்லாம் பாருங்களேன். ஃப்ளைட் செலவு, அது மட்டும் இல்லாம இங்க பஸ் செலவு எல்லாமே இருக்கும். இது யாரு காசு குடுப்பாங்க? அவங்களுடைய பேமெண்ட்ட போட்டு தான் வருவாங்க. செலவழிச்சு தான் வருவாங்க. கவர்மெண்ட்டா குடுக்கும். குடுக்காது. ஆனாலும் ஓட்ட நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாராங்க. எதுக்காக அந்த ஓட்டு போடுறதுக்கு வாராங்க? இனி உள்ள ஆட்சி நல்ல ஆட்சி இருக்கணும். மக்களுக்கு நல்லது கிடைக்கணும். அப்படிங்கிறது மாதிரி அவங்க நெனச்சுட்டு ஒரு மைண்ட் செட்ட வச்சுட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்க. சரி அததான் விடுங்களேன். இங்க இந்த எலக்ஷன் டைம்ல இந்த கூலி தொழிலாளிகள் ஒரு நாள் வேலைக்கு போகாம அவங்களுக்கு வந்து நாள் நடக்காது. ஆனாலுமே அந்த வேலைய விட்டுட்டு மறுபடியும் வந்து ஓட்டு போட வருவாங்க. ஓட்டு போட்டா இனி எலக்ஷன் ஆட்சி மாறும். ஆட்சி மாறும்போது நமக்கு நெறைய சலுகைக்கு கிடைக்கும். அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக தான் அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க. பட் அவங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும், ஒவ்வொரு ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி நாட்டு மாறாதா அப்படிங்கிற மாதிரி நெனச்சு போடுற இத அசால்ட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொகுதியிலேயே மட்டுமே 1,250 ஓட்ட கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க. எப்படி சாத்தியங்க? அப்போ இப்படி போடணும்னு நெனச்சா இந்த உலகத்துல, அதாவது எலக்ஷன் டைம்ல எல்லாருமே கள்ள ஓட்டு போட்டே அவங்க ஜெயிச்சுட்டு போலாம்ல. என்னத்துக்கு நம்மளுடைய ஒரு ஓட்ட நாடுறாங்க? அப்போ நம்ம பேச முடியாதா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. பட் இப்படி ஒரு தொகுதியில இப்படி பண்ணும்போது, இன்னும் எத்தன தொகுதிக இருக்கு? இந்த இந்தியால எத்தன தொகுதி இருக்குது? அப்ப அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, எத்தன கள்ள ஓட்டு வெளிய வரும்? இப்போ ராகுல் காந்தி அவங்க மட்டும் இல்லன்னா, கண்டிப்பா இந்த தொகுதியில இவ்ளோ கள்ள ஓட்டுகள் வந்திருக்குது, அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெளிய தெரிஞ்சிருக்காது. அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒருத்தங்க அவ்ளோ லட்சக்கணக்கான பேப்பர் நல்லா நோட் பண்ணுங்க. லட்சக்கணக்கான பேப்பர். அந்த லட்சக்கணக்கான பேப்பர மக்களுக்கு காட்டியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த 6 மாசம் சர்ச் பண்ணி வெளியிட்டுருக்காங்கன்னு நெனச்சு பாருங்களேன். அப்ப இந்த உலகம் எத நோக்கி போயிட்டு இருக்குது? என்ன பண்ணும்னே தெரியல. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. ராகுல் காந்தி ஐயா அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, இவங்கள பத்தி நீங்க என்னலாம் நெனைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.